பிரைஸ் தி லார்ட். இந்த காலவெளியில் நெருக்கங்கள், பல தடைகள் நம்மளை சூழ்ந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. கல்வாரி அன்பை நினையுங்கள். நமக்கு வழி பிறக்கும். நாம் ஜெயம் எடுப்பதற்கு அந்த கல்வாரி அன்பை எண்ணி பார்த்து அதை சுதந்திரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அலங்கரிக்கப்படும். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இருதயத்தை உயர்த்தி ஆராதிப்போம். நம்மளை வாழ வைத்த அன்பு, வாழ வைக்கும் அன்பு. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்சமனே பூங்காவினில் கதறியலும் ஓசை. கெத்சமனே பூங்காவினில் கதறியலும் ஓசை. எத்திசையும் தொனிக்கின்றதே. எங்கள் மனம் திகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே. கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. தேவ மக்களே, இந்த கல்வாரி அன்பை எண்ணுங்க. அநேகர் எண்ணி எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், ஐயோ எனக்காக அடிக்கப்பட்டார், ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டாரா, இவ்வளவு கொடூரமா கொண்டாங்களா, மனுஷங்களா இவங்க. இல்லைங்க, அப்படி என்றதுல நான் லாபம் இல்லை. என்ன வாழ வைக்க, எனக்கு உயிர் கொடுக்க, என்னுடைய ஸ்தானத்தை உயர்த்த என் தேவன் என் மேல் இவ்வளவு அன்பு செலுத்தினாரே, எனக்கு இவர் வேண்டும். இந்த எண்ணம் தான் சரியான எண்ணம். நீங்க இந்த காலவெளியில எண்ணுறீங்களா? அதை எண்ணி பாருங்க. அதை எண்ணி பாரு, சுகந்திரிங்க. உங்களுடைய சூழ்நிலை மாறும். அது தரித்திரமாக இருக்கட்டும், நோயின் பிடியாக இருக்கட்டும், சாப பிடியாக இருக்கட்டும், பலவிதமான தடைகளாக இருக்கட்டும், கர்த்தர் அவைகளிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குவார், நம்மளை வாழ செய்வார். இயேசுவே, தெய்வமே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். அதை எண்ணி பார்க்கிறோம், அதை நம்புகிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். இத்தனை அன்பு, இத்தனை தியாகம், இத்தனை பெரிய காரியங்களை செய்தது என்னுடைய வாழ்வுக்காக, என்னுடைய இரட்சிப்புக்காக, என்னுடைய சமாதானத்திற்காக, என்னுடைய வெற்றிக்காக. இந்த அன்புக்கு ஈடாக இணையாக எதுவும் கிடையாது. நான் உம்மை நம்புகிறேன் அப்பா. எனக்கு நீர் வேண்டும். ஆமென். கண்டிப்பா கர்த்தர் நம்மை நடத்துவார். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென்.
எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நம்மை கண்டிப்பாக கரை சேர்ப்பார், நடத்துவார். ஆமென். தேவ மக்களை, இன்னைக்கு இந்த காலை வேளையில வேதத்திலிருந்து இந்த வசனத்தை ஆதாரமாக எடுப்போம். எசேக்கியேல் 34 அதிகாரம் 26 வசனம். எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? இத்தனை திட்டம், இவ்வளோ அற்புதமான திட்டம் யாருக்காகனா? உங்களுக்காக, எனக்காக. இதை கர்த்தர் செய்கிறார். இந்த வசனத்தில் 3 காரியம் பார்த்துட்டு முடிக்க போகிறோம். ஒன்று, ஆசீர்வாதமாக மாற்றாராம். ஆசீர்வாதமாக நமக்காக மாற்றி வைக்கிறாராம். எதை நல்ல கவனிங்க. நம்மையும் சுற்றியுள்ள சுற்றுப்புறங்களையும், மேட்டின் சுற்றுப்புறங்களையும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு கொஞ்சம் கவனிங்க. நம்மை ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை சுற்றி உள்ள எல்லா காரியங்களும், நம்முடைய சூழ்நிலை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சூழ்நிலை மாட்டிட்டு தான், எப்போ எனக்கு விடுதலை, எப்போ எனக்கு வாழ்வு, எப்போ என் தலை நிமிரும், எப்போ என் காரியம் ஜெயமாகும், எப்போ என் கை ஓங்கும், எப்போ சமாதானம், எப்போ நிம்மதி. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படின்னா சுற்றுப்புறங்கள். அப்போ பாருங்க, சுற்றுப்புறத்தில் பற்றாக்குறை, தரித்திரம், வேதனை, கண்ணீர், தொல்லை, கஷ்டம், இதை வச்சுட்டு நம்மளை மட்டும் ஆசீர்வதிக்கல, நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னா சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நம்புறீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றது, நான் வேலையை தெரியாமல் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், இப்போ என்ன செய்யறேன்னு தெரியல, தலையை பிடிக்கவா வாழை பிடிக்கவா, இதை விட்டு விலகவும் இல்லை, என்ன செய்யறேன்னு தெரில, எனக்கு இதில் வாழ்வு உண்டா, நான் நிலச்சிருப்பேனா, நான் இதில் முங்கி போயிடுவானா, கடனில் முங்கி போய் இது க்ளோஸ் ஆகிடுமா, இப்படின்னா யோசிக்கிறீங்க. நானா அந்த வேலையில் வந்து மாட்டிட்டோனோ, நிம்மதி போச்சே, சுகம் போயிடுச்சே, சமாதானம் போயிடுச்சே. மக்களே, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, சுற்றுப்புறங்கள், அது உன் வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், உன்னுடைய தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், உன் குடும்ப ஜீவியமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சுற்றுப்புறங்களை ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, அவனுடைய சுற்றுப்புறத்தையும் ஆசீர்வதித்தார். அன்னைக்கு பாருங்க, ஊரெல்லாம் பஞ்சம், தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, யாரும் விவசாயம் செய்ய முடியல, எல்லாரும் வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்கிறான். என்னைக்கு பஞ்சம் போகும், ஏதோ கையில் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு பிழைக்கிறதுக்கு வழியாக பார்க்குறான். ஆனால் ஈசாக்கு பஞ்ச காலத்துலேயும் அற்புதமாய் சர்வே பண்ணான். அவன் பாருங்க, இருக்கிறதுல போய் பஞ்ச காலத்தில் விதைச்சான், 100% நன்மை வந்துச்சு. ஊரே அதிசயம். என்ன காரணம்னா, அன்னைக்கு ஈசாக்கை மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிக்கல, அவனுடைய சுற்றுப்புறங்கள். ஏன்னா சுற்றுப்புறங்களை தான் வசிக்க போறான். இந்த சுற்றுப்புறம் அவனுக்கு ரொம்ப அவசியம். இந்த வேலை அவசியம், இந்த தொழில் அவசியம், இந்த குடும்பம் அவசியம். இது ஆசீர்வாதமாக இருந்தாதான் அவன் இன்னும் பழுகி பெறுவான் என்று சொல்லி அறிந்து சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய மேடுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. 2வது, இந்த வசனத்துல ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன். கர்த்தர் மாத்திரம்தான் ஏற்ற காலத்தில் செயல்படுகிறார். எத்தனை பேருக்கு புரியுதா, புரியலையா? நிறைய பேருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு பிரதர், மாதம் ஓடுது, வருஷம் ஓடுது, என் நிலமை மாறல, அப்படி தானே இருக்குது. ஆனால் பைபிள் சொல்லுது, ஜீவ வார்த்தை சொல்லுது, ஜீவனை கொடுக்குற வார்த்தை சொல்லுது, உங்களையும் என்னையும் ஏற்ற காலத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்புறீங்களா? கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. தயவு செய்து கர்த்தருக்கு காத்துட்டு புலம்பாத, ஏன் இது நடக்கல அது நடக்கல. கர்த்தருக்கு காத்துட்டு கர்த்தர் ஏற்ற வேலை செய்வார். அவருக்கு தெரியுங்க. இது போலதான் பைபிளில் நிறைய அற்புதமான நிகழ்வு இருக்கு. ஒரு முறை ஒரு ஊரில் ஃபுல்லாக பஞ்சம், அதே போல் பஞ்சம். அது எந்த ஊர்னா சாரிபாத். சாரிபாத் முழுசாக பஞ்சம், சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அங்கே தீர்க்கதரிசி எலியா போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு விதவை பெண்மணி, கணவன் இழந்தவங்களை தானே விதவை சொல்லுவாங்க. ஏன் இந்த விதவைன்னு பைபிள் ரொம்ப கிளியராக அங்கே சொல்லுதுன்னா, கணவனுடைய ஆதரவு, ஒரு ஆணுடைய ஆதரவு இல்லை, பையன்தான் இருக்கிறான், வாலிப பையன் இல்லையா. இப்போ ஊரெல்லாம் பஞ்சம், இந்த பஞ்சத்தில் இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இந்த தீர்க்கதரிசி அனுப்பிச்சு
அவங்கள ஆசீர்வதிக்கவும் அவங்க சுற்றுப்புறத்தையும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் விரும்பினார். அதுதான் நடந்தது பாருங்க. ஏற்ற காலத்தில் கர்த்தர் நன்மை செஞ்சார். எது ஏற்ற காலம்? அந்த அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த தீர்க்கதரிசி போறாரு, அம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்துடுவான்னு. அந்த அம்மா பார்த்துருச்சு, இவர் தீர்க்கதரிசின்னு புரிஞ்சிருச்சு. தண்ணி எடுக்க போகும்போது கேட்டுக்கிட்ட வாசல் நுழையும் போது சொல்றாரு, அம்மா எனக்கு ஒரு அப்பத்தையும் சுட்டு எடுத்துட்டு வா. அந்த அம்மா திரும்பி சொல்லுது, ஃபேக்டை சொல்றாங்க, தரமாட்டேன்னு சொல்லலை, ஃபேக்டை சொல்றாங்க. ஐயா இங்கே பாருங்க, பஞ்சம் கொடுமையா இருக்கு. கடைசி ஒரு புடி மாவு இருக்கு, களையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. நானும் என் மகனும் அதை சாப்பிட்டுட்டு எங்கள் ஜீவனத்தை, அதுக்கப்புறம் ஆதாரம் இல்லை. there is no any other option. ரிசோர்ஸ் இல்லை, there is no any other resource. ஒரு வாய்ப்பு இல்லை. முடிக்க போகிறேன்யா. நீங்கள் கேட்குறீங்க, அதன் அர்த்தம்னா இதை கொடுத்தனா இதுவே இல்லாமல் நாங்கள் செத்து போயிடுவோமே. அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேம்மா, நீ போய் எனக்கு 2 அப்பத்தை சுட்டு எடுத்துட்டு வா. ஓ மாவு பெசற தொட்டி பற்றாக்குறை ஆகாது. ஓ எண்ணெய் கலசத்துல இருந்து எண்ணெய் குறையாது. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றாரு. இந்தம்மா திருப்பி கேள்வி கேட்கல, பயந்து போல, சந்தேகப்படலை. அப்படியே திரும்பியும் நேராக கிச்சனுக்கு தான் போறாங்க. போயிட்டு விசுவாசத்துல தான், சந்தேகப்படாதனால, சந்தேகப்பட்டிருந்தாங்கன்னா அங்கே கேள்வி கேட்டிருப்பாங்க. ஏன் இவ்வளோ நாள் இல்லாதது எனக்கு தெரியாது, நான் தான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேனே, கடைசி ஒரு புடி 2 உருண்டை வரும், எனக்கு தெரியாதா? நீர் என்ன கை வச்சா வரும்ன்றீரு. நம்பிக்கை. நல்லா கவனிங்க, அந்த அம்மா நம்புற இடத்த கவனிங்க. எல்லாரும் சொல்லுவோம், ஆமாம் நானும் நம்புறேன் தான் பிரதர். நீ ஏதோ ரிசோர்ஸ் இருக்கிறத வச்சுட்டு நம்பிக்கிட்டு இருக்கிற, ஆனால் கர்த்தர் அதையும் மட்டுப்படுத்தலை. ஆனால் கவனிங்க, இந்த இடத்த கொஞ்சம் கவனிங்க. இந்த அம்மாவுக்கு ரிசோர்ஸே இல்லை, ஒன்றும் இல்லை. ஒன்று கண்ணுக்கு எட்டின தூரம் எல்லாம் பஞ்சம் தான் தெரியுது, பற்றாக்குறை தான் தெரியுது. அந்த இடத்துல நம்புறாங்க. நல்லா கவனிங்க, இதை தான் கர்த்தர் விரும்புகிறாரு. இன்னைக்கு நீங்கள் இருக்கிறது கொஞ்சம் வச்சுட்டு அதுவே நம்ப முடியல, கர்த்தரை சந்தேகப்படுறோம். கர்த்தர் உங்களை ரொம்ப ஒன்றும் கீழே தூக்கி போடலையே, குப்பையிலையா வச்சுருக்காரு? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இருக்கிறீங்க, ஒரு சில கஷ்டம் இருக்குது, புரியுது. ஆனால் ஏன் இந்த இடத்துல உங்களால் கர்த்தரை நம்ப முடியல? இந்த அம்மாவை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாளைக்கு என்னன்னு தெரியாதுங்க, நாளைக்கு என்னன்னு இல்லை, தெரியாதுன்றத காட்டில இல்லை. ஆனால் அந்த அம்மா நம்புகிறாங்க, நம்பி கையை வைக்கிறாங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டுங்க. ஆமே. நிறைய பேருக்கு புரியுது. ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. இப்போ தான் நீங்கள் முழுசாக நம்பிக்கைக்குள்ளே வாரீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நான் உங்களை பார்த்து தான் சொல்கிறேன், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இப்போ நம்புங்க, இப்போ நீங்கள் எதிர்பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்னைக்கு நடந்தது பெரிய காரியம். அந்த அம்மா நினச்சிச்சு கதை முடிய போகுதுன்னு, பார்த்தா கதையை ஆண்டவர் ஆரம்பிக்கிறாரு. நல்லா கவனிங்க, கதை முடிய போது, ஜோலி முடிய போது, இனி வாழ்வுல நினைக்கிறீங்க. நீங்கள் அந்த இடத்துல கர்த்தரை நம்புனீங்கன்னா கர்த்தர் திரும்பி ஆச்சரியமாய், அதிசயமாய், கம்பீரமாய் ஒன்று அலங்கரிப்பார். இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தை தருவார். 3வது இந்த வசனத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யுமா. எல்லாம் கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஆமென். மழை, ரெயின்ங்க, ரெயின். நான் அவ்வப்போது இந்த செய்திகள்னால் பார்ப்பது உண்டு. நான் நேற்ற தினத்திலிருந்து என்னன்னு தெரியல, ஆன் பண்ணி போனால் அந்த பார்த்துட்டாலே வந்துடும் போலல்ல, ஒரு சைட்டை போய் பார்த்துட்டா திரும்பி வந்துடும் போல. நேற்று ஒன்று பார்த்தேன், இன்றைக்கி திரும்பி வந்துருச்சு பாருங்கள். கேஜிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது இல்லையா? அந்த கேஜிஎஃப்னாலே கோல்டு தான் ஞாபகம். அங்கே ஒர்க் பண்ணுறவரோடைய இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்காங்க யூடியூப்பில். அவர் சொல்கிறாரு, எத்தனையோ கோடி மதிப்புள்ள தங்கம் கிடக்குது, இருக்குங்க, வெட்ட வெட்ட வருது. எத்தனையோ கோடிக்கு, எத்தனை 1000 கோடின்னு சொன்னார் இல்லையா? எனக்கு சரியாக மறந்து போயிடுச்சு, 5000 கோடியோ ஏதோ சொன்னார். அவ்வளோ கோடி மதிப்புள்ள தங்கம் இன்னும் இருக்குது, எடுக்க எடுக்க வருது. நல்லா கவனிங்க. அவன் பார்த்துட்டு உள்ளே போய் அதை பார்த்துருக்கான் தான் கண்ணில். எவ்வளோ பிரம்மாண்டம், எவ்வளோ பெரிய தங்க சுரங்கம் இருக்குது. அது உண்மைன்னு சொன்னான். நான் சொல்கிறது உண்மை, நான் வேத வார்த்தையிலிருந்து சொல்கிறேன் இல்லையா? அவன் பெரிய பெரிய அந்த தங்க பாறைகளை பற்றி அவன் சொல்லிட்டு இருக்கிறான். இங்கே கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆசீர்வாதம் மழை பெய்யுமா. ஓ தேங்க்யூ ஜீசஸ்.
நீங்கள் ஒரு சொட்டு வருமானு பார்த்துட்டு இருக்கீங்க, அவர் மழை பெய்கிறார், கொட்டுறாரு வானத்தின் பலகணிகளை திறந்து. நம்புறீங்களா? தயவுசெய்து இன்றைக்கு உங்களுடைய சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க, குறை பேசுறதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க, உங்களுடைய இல்லாமையை குறித்து எண்ணி வருத்தப்படுறதை நிறுத்துங்க. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தரை நம்புங்க, வழி பிறக்கும். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த ஜீவ வார்த்தை ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமேன். God bless you. Bye bye. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.